ஐயோ, தனியாக வேற வந்திருக்கோம். எதுவும் தப்பாக நினைப்பாங்களே என்னன்னு தெரியலையே. உள்ளே போவதுக்கும் டென்ஷனாக இருக்குது. நான் வரலைனாலும் ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு தான் வந்தேன். அழகா என் கூட யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். சே, எனக்கு உள்ளே போக ஒரு மாதிரி இருக்குது. என்ன, ஜானு வந்திருக்கா? என்ன ஜானு, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். நேற்று நைட்டு அம்மா கூட வர முடியல, அதனால தான் தாத்தாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, தாத்தாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாம், நேற்று அம்மா சொன்னாங்க நைட்டு கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்ட்டு. சரி, என்ன வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ளே வாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் கிளம்பிட்டு இருக்கீங்களா என்ன? சாரியெல்லாம் கட்டியிருக்கீங்க. ஆமாம் ஜானு, எங்கள் அம்மா வீடு வரைக்கும் போகிறேன். அம்மா அவங்க குடும்ப கோயிலில் ஏதோ பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதனால் என்னை எல்லாரையும் வர சொன்னாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வர முடியல, குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போக முடியல. அதான் நானாச்சும் போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா? தனியாகவே போக போகிறீங்க? நீங்கள் தனியாக ட்ரைவ் பண்ணி போவீங்களா? என்கிட்ட 2 வீலர் இருக்குது ஜானு, நான் அதிலே போயிட்டு வந்துடுவேன். ஏன், நீங்கள் ட்ரைவ் பண்ண மாட்டீங்களா? நான் ட்ரைவ் பண்ணுவேன், ஆனால் இப்போது கொஞ்சம் இயர்ஸாக ட்ரை பண்ணுறதில்ல. என்னாச்சு? அப்போது நீங்கள் எப்படி வந்தீங்க? ஆட்டோலே தான் வந்தேனு. ஆட்டோலையா வந்தீங்க? நான் நீங்கள் ட்ரைவ் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். என்னாச்சு? டிரைவிங் தெரியும்னா 2 வீலர் இல்லை கார் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரலாமே. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அதுலேருந்து நான் டிரைவிங் பண்ணுறதில்ல, எனக்கு கொஞ்சம் பயம். ஓ அப்படியா? ஐம் சாரி. இல்லை பரவாயில்ல. சரி, உள்ளே வாங்க. வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களை உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க. பரவாயில்ல அனு, உங்களுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கிளம்புங்க. இருக்கட்டும், வாங்க. சரி. என்ன வாங்க போங்கன்னெல்லாம் கூப்பிட வேண்டாம் அனு, எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஏஜ் தான். என்னாச்சு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ஜானு, நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, உள்ளே வாங்க. இப்போ தானே சொன்னேன் வாங்க போங்கன்னெல்லாம் சொல்ல வேண்டான்னு. ஓ சாரி, உள்ளே வா ஜானு. வரேன். ஜானு, உள்ளே வாங்க. ஐயோ, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? வாங்க ஜானு, தாத்தா இந்த ரூமில் தான் இருக்காங்க. வரேன் அனு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன காலையிலே வந்த மாதிரி? ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டே வரணும்னு நினச்சேன் அம்மா அப்பா கூட, தாத்தாவை பார்க்கறதுக்கு தான். நைட் நேரம் அப்படின்றதுனால கூட்டிகிட்டு வரல, அதான் காலையில் தாத்தாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, தாத்தாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாம். நீங்கள் ஏதோ அவசரமாக வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு. இல்லை எங்கேயும் போகல. என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, உள்ளதான் இருக்கான். அதான் அவனுக்கு அப்படி காஃபி எடுத்துகிட்டு வர சூழலான்னு போகிறேன். ஓ அப்படியா? வீட்டில் மற்ற யாரையும் காணும், எல்லாரும் பிஸியாக இருக்காங்களோ? இல்லை எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்காங்க. சரி, நான் அப்போ போய் தாத்தாவை பார்த்துட்டு. இந்த ரூமில் தான் இருக்காங்க, உள்ளே போங்க. சரி. ஐயோ, இந்த அண்ணி வேற மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் வேற ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கி வச்சிருக்கான். இப்படி எல்லாரும் பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? என் சைட்ல இருந்து யோசிச்சாதான் இவங்களுக்குலாம் தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. இன்று வேற பேக் டு பேக் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். அவள் ஃபோன் காலை அட்டன் பண்ணவே இல்லைனா. இப்படியே நான் ஃபோன் அட்டன் பண்ணாம இருந்தா அவள் ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கே வந்துருவா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது என்ன 2 விதமான லெட்டர் அடிச்சிருக்கீங்க? ஒன்று வந்து சிவப்பு கலர்ல இருக்கு, ஒன்று வெள்ளை கலர்ல இருக்கு. ஆமலட்சுமி, லெட்டரு 2 விதமாக அடிச்சிருக்கு. ஒன்று நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு, அப்புறம் இங்கே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு 1000-2000 லெட்டர் கிட்ட அடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்க லெட்டரு இது வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுக்கறதுக்கு. இக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் தனியாக அடிச்சிருக்காக்கா. இந்த லெட்டரே நல்லா தானே இருக்குது, இதே கொடுத்துருக்கலாம்ல? ஆமாம், ஜானுவும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தா. அம்மா எல்லா லெட்டரும் ஒரே மாதிரி அடிச்சிடலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே கொடுக்குறேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஆனால் என் வீட்டில் இன்னொருத்தி இருக்கால சாரு, அவள் விடவே மாட்டா. அம்மா ஃப்ரெண்ட்ஸு கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், சூப்பராக வேணும், நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்ட்டு இதை போய் அடித்து வாங்கிட்டு வந்திருக்கா. ஆர்டர் கொடுக்க போகும்போதே கூடவே போயிட்டாலா, அவளுக்கு இது பிடிச்சி போச்சு. அதனால சரி ஜானு அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தா. ஆமாக்கா, இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படி தான், எல்லாருக்கும் செப்பரேட்டாக கொடுக்கணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி, அப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரின்ட்டு ஒரு 1008 லெட்டர் அடிச்சு வைப்பாவ. ஆமாக்கா, கல்யாண லெட்டர் என்ன விதவிதமாக வருது. நம்ம கல்யாணத்துக்குலாம் மஞ்சள் கலரில் ஒன்று, ரோஸ் கலரில் ஒன்று. நிச்சயதார்த்தத்துக்கு மஞ்சள் கலரு, கல்யாணத்துக்கு ரோஸ் கலரு. ஆமாக்கா, என் நிச்சயதார்த்தத்துக்கு மஞ்சள் கலர் லெட்டரு, கல்யாணத்துக்கு ரோஸ் கலரு. உங்களுக்கும் வந்தானோ? ஆமாம் செல்வி, எல்லாருக்கும் அதே மாதிரி தானே அடிப்பாவ. இப்போ லெட்டர் அடிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தா ஒரு 1008 சாம்பிள் அனுப்பி வைப்பாவ. அதில் பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்க, அப்புறமா வாட்ஸ்அப்பில் ஒரு 4 சாம்பிள் அனுப்பிச்சு விடுவாவ. இதெல்லாம் முடிச்சுதான் நம்ம ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணால் அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாவ. பாரு, இந்த கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்குது, இப்போ அந்த லெட்டரே வந்திருக்கு. இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுன்னா நாளைக்கு கோயிலே கொடுத்துட்டு அடுத்த நாள்லேருந்து சொல்ல ஆரம்பிக்க வேண்டியதான். ஏக்கா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் கோயிலே கொடுத்துட்டு சாயந்தரம்ல பெரியவங்க யாரோ ஒரு 2-3 பேருக்கு சொல்லி கொடுத்து வைங்கக்கா. ஏன்னா அடுத்தது சனிக்கிழமைலாம், சனிக்கிழமை அதுவுமா முதல் லெட்டரை கொடுக்க போவாண்டாம். அதனால் நாளைக்கே வெத்தலை பார்க்க பழம் வச்சு உங்கள் அம்மா வீட்டுக்கும் உங்கள் அந்த அண்ணன் அம்மா வீட்டுக்கும் கொடுத்துருங்க. லட்சுமி, மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம லெட்டர் கொடுத்து அனுப்பணுமா? இல்லை
இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்குலாம் லெட்டர் கொடுக்க வேண்டாம் தான் நினைக்கேன். ஆனா லெட்டருக்கு பதிலா பொண்ணுக்கு தம்பியா அண்ணனா இருந்தாங்கன்னா அங்க போய் மாப்பிள்ளை அழைக்கணும். ஆமா, அது கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில தானே? ஐயா இல்லக்கா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம அங்க போய் வெத்தலையில பைசா வச்சு பையனை வந்து கல்யாணத்துக்கு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிடணும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அப்படியா? இப்படியெல்லாம் உண்டோ? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதோ? எங்க பொட்டு லட்சுமி, நான்லாம் ஒரு கல்யாணத்துக்கும் போக மாட்டேன். அப்படியே போனேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு காலையில போவேன், கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் திருப்பி வந்துடுவேன். ஒரு நாள் முன்னாடி உள்ளதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. பத்திரிக்கை என் கல்யாணத்துல இப்படி பண்ணவளா இல்லையான்ட்டு. மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கு போனோம்க்கா ஒரு நாள் முன்னாடி, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி மாப்பிள்ளைக்குள்ள வேட்டை சட்டை எல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம்ல, அன்னைக்கு சாயந்தரம் போல பையனை அனுப்பிச்சி விட்டு இந்த தம்பியா அண்ணனா இருந்தாவன்னா அனுப்பிச்சி விட்டு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சரி லட்சுமி, நீ சொன்னது கொள்ளலாம். பாரு, எனக்கும் இதை பத்தி தெரியல. இதுக்கு தான் சொல்லது ஒரு 4 பேர் வேணும் இப்படி கூடன்ட்டு. ஒன்னும் தெரியாம இருக்கேன் பாரு. ஏக்கா அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிடும். தாலி செய்துக்கு ஆர்டர் எல்லாம் அவங்க கொடுத்துட்டாவெல்லாம் எப்படிக்கா கேட்டீங்களா நீங்க போனப்போ? எங்க லட்சுமி, அவரை பாக்கிறதுக்கு போச்சு, அதை பத்தியே பேசிட்டு திருப்பி வந்தாச்சு. இன்னும் ஒரு நாள் அங்க போய் எல்லாத்தையும் கிளியரா பேசணும். தாலி எல்லாம் செய்ய கொடுத்துருப்பாவன்னு தான் நினைக்கேன். அதையே நம்ம ஒரு ஃபங்க்ஷனா வைப்போம். ஆனா இப்போ அப்படி யாரும் வைக்கிறதும் கிடையாது. தாலி செய்ய ஃபங்க்ஷன் அவங்க தான் வைக்கணும். வச்சிருக்கலாம், சரி விடுங்க. இப்போ அதெல்லாம் வச்சு எதுக்கு? ஆமா, எனக்கெல்லாம் தாலி பொண்ணூருக்கு வச்சிருந்தாவ ஒரு நாள். அன்னைக்கு காலையில மஞ்சள் வாங்கி தாலி பொண்ணூருக்கு பரிசம் போட்டு எல்லாம் பண்ணாவ. ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஃபங்க்ஷனே போகும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்க. நமக்கு அப்படித்தானே இருக்கும். ஒரு வாரம் முன்னாடியே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவோம். அடுத்த தலைக்கு நாள் ரிசப்ஷன், அது இதுன்ட்டு ஒரே மேலமாக தான் இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கே டயர்ட் ஆயிடுது. அப்புறம் கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில இம்மா எனக்கு கால் வலிக்கு நிக்க கலையில உட்கார கலையில அப்படின்ட்டு நம்மளெல்லாம் என்ன பாடுபடுத்தினவ ஒரு கல்யாண பேச்ச சொல்லி பத்தியா லட்சுமி? ஆமாக்கா, எனக்கும் இவ சாந்தி மாதிரி தான். காலையில மஞ்சள் வாங்கி பொண்ணூருக்கு அடுத்தால பரிசம் போட்டு அதுக்கு அடுத்தது வீட்டை விட்டே வெளியே போக விட மாட்டாவ. இப்போ உள்ள பிள்ளைங்க கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் எம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்க போறேன்னு வெளியே போயிருது. நான்லாம் பூமாரியை எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு இருக்கேன். நேற்று ஜானும் அப்படிதான், எனக்கு தாத்தாவை பார்த்தே ஆகணும், நான் வருவேன் அப்படின்னா. நைட்டு நேரம் அப்படின்றதுனால நான் வேண்டாம் அப்படின்னேன். இன்னைக்கு காலையில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயாச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட உள்ளவளை யோசிச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அவளெல்லாம் என்ன பேசுவான்னு தெரியாது. என்ன செய்யுதுக்கு இன்னும் காலையிலே போயிருக்கா. அவளுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவளுக்கு தாத்தாவை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரே ஆடம். சரி போயிட்டு வாமா, போயிட்டு ரொம்ப நேரம் நிற்காண்டா வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். ஏக்கா சாருவா கூட அனுப்பியிருக்கலாம்ல, இல்லைன்னா நீங்களாவது போயிட்டு வந்திருக்கலாம். நான் வாரேன் தான் சொன்னேன் சாந்தி. இந்த கல்யாண லெட்டரெல்லாம் ஆர்டர் வருமா, அப்புறம் இன்னைக்கு அவங்க லெட்டரை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கல அப்படின்னா திருப்பி 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. நம்ம கோயிலுக்குலாம் கொடுக்கணும்ல, லெட்டர்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும்ல. அதனால நீ வீட்டிலே இருந்துக்கமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னா. சாருட்ட கேட்டேன், அக்கா கூட கொஞ்சம் போயிட்டு வா மக்களே, இன்னைக்கு மட்டும் காலேஜ் ஒரு நாள் லீவ் போடு அப்படின்னு. அவளுக்கு இன்னைக்கு ஏதோ ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அது இதுன்னு எதையோ கதையை சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிட்டா. ஆமா, இன்னைக்கு பூமாரியும் அப்படிதான். அவளுக்கு காலேஜ்ல ஏதோ ஒர்க் இருக்குமா, நான் போயே ஆகணும் அப்படின்னு போனா. ஆமா, ஜானு அப்புறம் போகும்போது ஆட்டோவில் தான் சார்வஸ் காலேஜில் விட்டுட்டு அப்படியே போயிருக்கா. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணால் போயாச்சுமா, நான் தாத்தா பார்த்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு. கரெக்டாக அவள் வீட்டிலேருந்து இறங்கி ஒரு 5-10 நிமிஷத்துலேயே இந்த கல்யாண லெட்டர்லாம் கொண்டு வந்துட்டாவ. நல்ல வேலை, நானும் கூட சேர்ந்து போயிருந்தேன்னா என்னத்த ஆவதுக்கு. அதுக்கு என்னக்கா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா நாங்கள் வாங்கி வச்சிருப்போம். ஆமா, நான் அதை பற்றி யோசிக்கல. அவளை தனியாக விட்டுட்டனே அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் இவ்வளோ நேரமா. என்ன சின்ன பொண்ணு, ரொம்ப நேரமா லெட்டரையே ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு இருக்க? இல்லக்கா, நமக்குலாம் இப்படி லெட்டர் அடிக்கலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அழகா இருக்கு லெட்ரு. சரி, நீங்க இருந்துக்கிடுங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கப்பு காஃபியை போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படியே மஞ்சளையும் கலக்கி எடுத்துட்டு வரேன். எல்லாத்துலயும் வச்சு விட்டுருவோம். ஏக்கா, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு குடிக்கக்கூடிய கார்டுல மஞ்சள் வைக்கணுமா? ஆமா செல்வி, எல்லாத்துலயும் வச்சுட்டு வைக்கதே வைக்கும். எல்லா லெட்டர்லயும் வச்சிருவோம். கடகடான்னு வச்சுட்டோம்னா ஒரு 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். யாரு நம்ம தானே கடகடான்னு வைப்போம், நல்லா வச்ச மாதிரி தான். ஆமா, பேசி பேசி ஒரு நேரம் ஆயிரும். ஏக்கா, நாளைக்கு கோயிலுக்கு போறோம்ல, பொங்கல் விடுறதுக்கு எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஐயா பாரு, கோயிலுக்கு போறதுக்கு ஒன்னும் வாங்காம இருக்கேன். பாரு லட்சுமி, என்ன ஒரு செவத்தையில தான் நான் இருக்கேன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை பத்துக்க. நேரத்துல இருந்தே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேனே, ஏதோ ஒண்ணு இதாவே இருக்கேன், மனசு இதாயிட்டே இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாரு, நீங்க எல்லாம் வந்ததுதான் கொள்ளலாம், இல்லைன்னா எல்லாம் மறந்துட்டு இப்படியே இருந்திருப்பேன். சரிக்கா, வருத்தப்படாதீங்க. அதை நாங்களே இருக்கோம்ல, எல்லாரும் சேர்ந்து போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். இங்கே பக்கத்துல தானே இருக்கு கடை. ஆமா சின்ன பொண்ணு, லெட்டர்ல மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு ஒரு காப்பியை தான் குடிச்சிட்டு அப்படியே போய் நாளைக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு. பொங்கலுக்கு என்னக்கா வைக்க போறீங்க? வெண்பொங்கல் தான் வைக்கணும்னு இருக்கேன் லட்சுமி. எப்படி நம்ம அங்க போயிட்டு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்ல, நம்ம வெண்பொங்கலே வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டில இருந்து நல்லா சாம்பார், துவையல், பப்படம் எல்லாம் கொண்டு போயிட்டோம்னா அங்கே வச்சு நம்மளாம் சாப்பிட்டுட்டு வந்துருவோம்ல. வெண்பொங்கல் மாதிரி சர்க்கரை பாயசம், அப்புறம் ஒரு கொஞ்சமா பால் பாயசம், இவ்வளோ வைக்கலான்னு இருக்கேன். ஆமா, 3 ஐட்டம் வச்ச மாதிரி இருக்கும்ல. ஆமா லட்சுமி, நானும் அன்னைக்கு அப்படிதான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா வீட்டுல ஒரு பொருள் இல்லை.
எல்லாமே இனிமே தான் போய் வாங்கணும். பச்சரிசி கிடையாது, சர்க்கரை கிடையாது, நெய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் சாமிக்கு தட்டத்துக்கு தேங்காய் பழம் எல்லாமே வாங்கணும். மாதிரி ஒரு சேலை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சாமிக்கு. ஏக்கா மத்தியானத்தோட போனதான் சாயந்தரத்தோட எல்லாம் முடியும் போல இருக்கு. பசாம லெட்டரை வச்சுட்டு கிளம்பிடுவோமா? நானும் கோயிலில் ஒரு பொங்கல் போடணும்னு நினச்சேங்க. பச நானும் இது வெண்பொங்கலே வச்சிடுறேன். ஏக்கா சாம்பாரை இங்க இருந்தே வச்சு கொண்டு வரக்கு அங்க கொண்டு போய் இன்னொரு அடுப்பு கூட்டி நம்ம அங்கேயே நல்லா சூடு சூடா சாம்பார் வச்சிடலாம். இங்க இருந்து நம்ம வச்சு கொண்டு போனா ஆறி போயிருக்கா. மத்தியானம் சாப்பிடும்போது துவையில மட்டும் அரைச்சு கொண்டு வாங்க, பப்படத்தையும் வறுத்து கொண்டு வாங்க. சாம்பார் காய்கறி எல்லாம் நம்ம அங்கேயே வச்சு, நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நாங்க எல்லாம் கட் பண்ணி அழகா நம்ம அங்கேயே சாம்பார் வச்சிடலாம். ஆமா, சூட்டடுப்புல சாம்பார் வச்சா நல்லா அழகா இருக்கும்க்கா. நாங்க சாம்பார் வைக்கோம், நீங்க 2 பேரும் பொங்கலை போடுங்க. ஆமா, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பொங்கலை நாங்க 2 பேர் தானே போட போறோம், நீங்க 3 பேரும் சும்மா தானே இருப்பீங்க. என்ன பண்ணதுக்கு லட்சுமி, அப்படியே பண்ணிடுவோமா? சரிக்கா, பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்ல, அதனால பிரச்சனை கிடையாது. நம்ம அங்கேயே சாம்பாரே வச்சு பொங்கலையும் வச்சிருவோம். சரி, அப்ப இன்னைக்கு நான் பூசாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நாளைக்கு காலையில நாங்க வரோம், நாளைக்குள்ள பூஜைக்கு எழுதிடுங்க அப்படின்ட்டு. சரிக்கா, ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. சரி, அப்ப கடகடான வேலையை முடிச்சுட்டு நம்ம போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும். அதுக்குள்ள ஜானுவும் வந்துருவா, அவ வீட்டுல இருந்துப்பா. நம்ம போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம். சரிக்கா. சரி அக்கா, பேசிட்டே இருக்காம போய் காஃபியை போட்டுட்டு வாங்க. மறந்தே போயிட்டு வரேன். சரி இருங்க, போட்டு எடுத்துட்டு வரேன்.